ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் முஹம்மது ரசூலை போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவருடைய வரலாறு ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும். அவர் வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் இல்லை, வாழ்வில் படாத துன்பங்கள் இல்லை, சோதனைகள் இல்லை. செல்வ செழிப்போடு முஹம்மது நபி வாழவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பசியால், ஏழ்மையால், வறுமையால், உறவுகளை இழந்து, உரிமைகளை இழந்து, சொந்த நாட்டை இழந்து, கவலையோடும் கஷ்டத்தோடும் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் சோதனைகளோடும் வசித்தவர். ஆனால் அவர் மரணிக்கும் போது அவர் வாழ்வில் மகிழ்ச்சி இருந்தது. அவர் மரணிக்கும் போது அவர் வாழ்க்கையின் ஆனந்தம் அவர்களுடைய முகத்தில் தெரிந்தது. அடிக்கடி சொல்லக்கூடிய நிகழ்வுதான். இந்த வரலாறை பேசும் வரை அதை பற்றிய சிந்தனை எனக்கு ஏற்படவில்லை. ஆனால் அந்த இடத்தை கடக்கும் போது என் உள்ளம் யோசித்தது. கடைசி தருவாய் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்தில் அல்லாஹுடைய ரசூல் மரணிக்கப் போகிறார்கள். எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபியின் மரணத்துடைய செய்தி உலகத்தில் யார் கேட்டாலும் கலங்குவார்கள். எழுந்திருக்க முடியவில்லை, நிற்கிறார்கள், கீழே விழுகிறார்கள், எழுந்திருக்கிறார்கள், நிற்கிறார்கள், கீழே விழுகிறார்கள். அவர்களால் தொழுகையை நடத்த முடியாத நிலைமை வரும்போது அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவுகிறார்கள். 3 நாட்கள் அபூபக்கர் தொழுகை நடத்துகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது நபி உயிரோடு வாழும் போது 3வது நாள் முடிகிறது. 4வது நாளுடைய காலை விடியல் வருகிறது. ஃபஜ்ருடைய தொழுகை. நபித்தோழர்கள் எல்லாம் அபூபக்கருடைய தலைமையில் வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்களை பார்த்த இறுதியான நேரம் அதுதான். அவர்களுக்கு தெரியும், இதுதான் என் தோழர்களை நான் பார்க்கக்கூடிய இறுதி நேரம் என்று. திரை அகழ்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். நபித்தோழர்கள் அபூபக்கருடைய தலைமையில் படைத்த இறைவனுக்கு முன்னால் சஃப்புகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு புன்சிரிப்பை சிரித்தார்கள். அந்த சிரிப்பின் அர்த்தம் தெரியுமா? அந்த ஆனந்தத்தின் மகிழ்ச்சி தெரியுமா? நோக்கத்தோடு, குறிக்கோளோடு, லட்சியத்தோடு, வீரத்தோடு உலகம் முழுவதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அந்த நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த இறுதியின் பார்வை இல்லையா? யாரை தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்களோ அந்த அபூபக்கரின் நிலைமை உங்களுக்கு தெரியும்.